தேவனையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிடுவாரா அப்படின்னு கேட்டா நம்ம ஆன்சர் உடனடியா சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா என் தேவன் நம்மளை கைவிட மாட்டார், எந்த சூழலே கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு, ஒரு வசனத்திலே போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தனை தேவன் கைவிட்டார். எதற்காக தேவன் கைவிடுகிறார் அப்படின்னா, கைவிட்டார்னா கொஞ்சம் விலகி நிற்கிறது அப்படின்னா, எதுக்காக அவர் கைவிட்டார், அதுல அவர் ஜெயித்தாரா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில நேரங்கள் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், நமக்காக யுத்தம் பண்ணாத மாதிரி தெரியும். பட் ஆனா அது எதற்காக, நாம சரியா இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நாம் தியானித்து நாம கடந்து செல்வது இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் இருக்கு, நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 32 பக்கம் 582வது பக்கம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு இருந்ததான ஐஸ்வர்யத்தை தான் இங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அதுல பாருங்க, 21 வசனத்துல தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை என்ன பண்ணினாரா, கொடுத்திருந்தார். அதுல பாருங்க, பொண்ணு இருந்ததா, வெள்ளி இருந்தது, ரத்தினங்கள், அதை வைக்கிறதுக்கே தனியா பொக்கிஷ சாலை இருந்ததா. எது வைக்கிறதுக்கு? தானியங்களை வைக்கிறதுக்கு அல்ல, பொண்ணு வெள்ளி ரத்தினங்கள் விலை உயர்ந்த வைரக்கற்களை வைக்கிறதுக்கு, ஆபரணங்கள் கேடகங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியா பொக்கிஷ சாலை. அது இல்லாதபடிக்கு தானியம் திராட்சரசம் எண்ணெய் அதுக்கு தனியா ஒரு பொக்கிஷ சாலை, மிருக ஜீவன்களுக்கு தனியா. இப்படி அப்ப அவனா அந்த யோசனை யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், கோடீஸ்வரனா இருந்திருக்கான் அந்த எசேக்கியா. நார்மலாவே ஒரு ராஜா நல்ல வசதியா இருப்பார், ஆனால் இதுலயே அவன் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஒரு ஹைல இருக்கிறார். இவனுக்கு நிறைய இதுல எதிரையும் பாத்தீங்கன்னா, தனக்கு பட்டணங்களை என்ன பண்ணனா தானே கட்டி வித்து நிறைய ஆடு மாடுகளை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருந்தா அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தான். நிறைய ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது. அது எதனால இருந்ததுன்னு அதுக்கு கீழே போட்டுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தாராம். நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். எதுலையுமே அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு குறைவுமே இல்லை, நன்றாக வாழ்ந்துதான். இன்னும் சொல்ல போனா நீங்க அவருடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய காரியங்களிலே மகா உற்சாகமா இருப்பார். ஆண்டவருடைய காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறதுல ஆட்களை வைத்து எல்லா தேசம் 12 கோத்திரத்திலே ஆட்களை அனுப்பி என்ன பண்றார், இன்னைக்கு செய்யற மாதிரி ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற மாதிரி எல்லாரையும் ஆண்டவரை தேடுகிறன்னு சொல்லுகிறதுல ரொம்ப உற்சாகமான மனிதன் தான் இந்த எசேக்கியா ராஜா. எந்த ஒரு குறையுமே இவரிடத்திலே பார்க்க முடியாது. எல்லா விதத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அதான் வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டுல, ஓபேதேதோமுடைய வீட்டுல இருக்கும் பொழுது வரைக்கும் அவரை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாராம், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதே மாதிரிதான் எந்த வீட்டுல எல்லாம் தேவன் இருக்கிறாரோ அந்த வீட்டுல டெஃபினட்டா ஆசீர்வாதம் உண்டு. அவர்களுக்கு எந்த குறையும் ஒரு நாளும் இருக்காது. அப்படிதான் இவர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் அவருடைய பண்டக சாலையை ஆசீர்வதித்தார். எல்லா விதமான பண்டக சாலையும் ஆசீர்வதித்தார். ஒரு விதத்திலேயே அவனுக்கு குறை இல்லை. பட்டணங்களை கட்டுவித்தார். அது வீட்டு போட்டிருக்கு. எதுல கட்டினாராம், அவர் அணை கட்டினாராம். டேம் கட்டுனது முதல்ல யாருதான் தெரியுமா, இந்த எசேக்கியா ராஜா தான். அண்ணா அந்த அணை கட்டி தண்ணீரை என்ன பண்ணிட்டாரு, நகரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு நாலேஜ் பர்சன், ஞானத்தை கொடுத்திருந்தாரு.
இன்னைக்கு உண்மையாவே தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக வசனம் ஒண்ணா சங்கீதத்துல ஒண்ணுதான் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமா, நீதிமான் செய்வது எல்லாமே வாய்க்கும். அதேதான் இங்க எசேக்கியா போட்டிருக்கு. எசேக்கியா செய்தது எல்லாமே வாய்க்குது. அவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சா, பட்டணத்தை கட்டுனானா அது நடக்கும். அல்லேலூயா. அணை கட்டி தண்ணிய என்னது நகரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறானா அதுவும் வாய்க்குது. பொண்ணு வாங்கணுமா எல்லாமே அவனுடைய செய்தது எல்லாமே என்னது சக்சஸ்ஃபுல். ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகவே இல்லை. ஒண்ணு தொட்டாலும் அது பெரிய லெவல்ல வெற்றி தான் அடைஞ்சது. இப்படி பெரிய வெற்றியோடு கூட பெரிய ஐஸ்வர்யத்தோடு கூட பெரிய ஆடம்பர நல்ல ஆண்டவருக்குள்ள பக்தியா இருந்த அந்த மனிதனுக்கு ஒரு விஷயத்தை தேவன் செய்தார். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். யார் அவனை கைவிட்டார் போட்டிருக்கு? எல்லாம் இருக்குது. தேவன் தான் ஆசீர்வதித்தார் அவனை. தேவன் தான் அவன் செய்வதை எல்லாருக்கும் வாய்க்க பண்ணினார். ஆனா வசனம் தெளிவா போட்டு இருக்கிறது, அவனை தேவன் ஒரு சூழ்நிலையில கைவிட்டார் என்று சொல்லி போட்டு இருக்கிறார். என்ன சூழ்நிலையில கைவிட்டார்? இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று சொல்லி. ஒரு சில நாட்கள் ஒரு சில காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தேவன் கைவிட்டது போல காணப்படும். தேவன் நம்மளை விட்டு தூரம் போனது போல எல்லாம் இருக்குங்க. இந்த ஒண்ணுதான் என் வாழ்க்கையில குறைவா இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதை வைத்து சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை கைவிட்டது போல காணப்படுகிறது. இல்லையா? அப்ப என்ன ஆண்டவர் சோதிக்க எதை வைத்து தேவன் எசேக்கியா ராஜாவை சோதித்தார்? இன்னைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறேன்னா ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நான் நடந்து கொண்டது எப்படி? நம்மளே ஆண்டவர் சில நேரங்களில் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனா நாம ஜெயிச்சமா தோத்தமான்னு கேட்டா நிறைய நேரம் எசேக்கியா ராஜாவுடைய நிலைமை தான். என்ன அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி ஏசாயா எழுதின நிருபத்திலே அழகாக போட்டு இருக்கிறது பாருங்க. ஏசாயா புத்தகம் 38வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் வருகிறது. என்ன, இவனுக்கு ஒரு திடீர் என்று நல்லா போயிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில எல்லா வெள்ளி இருந்தது, எல்லா பொண்ணு நான் சொன்னது போல இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஐஸ்வர்யத்துக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாமே ஃபுல்லா இருக்குது. எல்லா ரூம்லயும் ஃபுல்லா, வெள்ளியில ரூம்ல ஃபுல்லா இருக்கு, பொண்ணு ரூம் அதுவும் ஃபுல்லா இருந்தது, ஆடு மாடுகள் அதுவும் ஃபுல்லா இருந்தது, பட்டணங்கள் எதுக்குமே அவருக்கு குறையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு திடீர் என்று ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியில பாத்தீங்கன்னா அவன் மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. மரணம் வரைக்கும் போயிட்டார். அவ்வளவு பெரிய ஒரு வியாதி வந்த உடனே அந்த வியாதி வந்த நேரத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்துல போகிறார். அப்போ வியாதி வந்தா நம்மலாம் இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அந்த நாட்கள்ல மருத்துவர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்திருப்பார். இன்னும் ராஜாக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மெயினான ஆட்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி டைரக்டா எசேக்கியா ராஜாவிடத்துல வந்து சொல்லுகிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திடும், நீங்க பிழைக்க மாட்டாரு, இனிமே சாக போறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். நல்ல கவனிக்கணும். ஒரு மனிதன் உயிரோட இருக்கும் போதே வந்து
இவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு நான் செய்ததெல்லாம் எனக்கு வாய்த்தது, தேவன் எனக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்த பொழுது ஒரு ஏசாயா சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல, ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னது எதுவுமே வாய்க்காம போனதில்லை, அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் டைரக்டா வேற யார்ட்டையும் சொல்லல, எசேக்கியா ராஜாகிட்டே சொல்லுகிறார், உங்க வீட்டு காரியத்தை அதோட அர்த்தம் என்ன, நீ செய்ய வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிடு, உனக்கு பின்னாடி யார ராஜாவா ஏற்படுத்தணும், இந்த காரியத்தெல்லாம் என்னென்ன செய்யணும், எதெல்லாம் பிரிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சிரு, யாருக்கு யாருன்னு எழுதி வைக்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சிரு, எல்லா வீட்டு காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அவனுக்கு. எந்த ஒரு மனுஷனுக்குமே என்ன தெரியுமா, ஒரு நிச்சயமா அந்த ஒரு செய்தியை கேட்கும் போது ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வரும்பொழுதே பயம் தன்னாப்புல வந்துடும். லேலுயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்துல ஒரு பயம் தான் ஆடி செய்துட்டு. லேலுயா. இந்த வியாதி ஒரு வந்துருச்சுனாவே போதும், அடேப்பா நமக்கு வர்ற பயம் இருக்கு. அப்ப இவனுக்கு ஏற்கனவே வியாதி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றது, இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் அதை நல்ல பிராக்டிக்கலா பார்க்கும்போது இதயம்லாம் அடைக்குது, ஒன்றும் செய்ய முடியல, மூச்சு விட சிரமமா இருக்கு, இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது இவனுக்கு தெரியுது ஏதோ ப்ராப்ளம். பட் ஆனாலும் இவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, என்னன்னா நிச்சயமா என் தேவன் என்ன பண்ணுவாரு, என் கூட இருக்கிறார். ஏன்னா நான் செய்வதெல்லாம் வாய்த்தது, நான் ஆண்டவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல, ஆண்டவர்களை தேடுறதுல மற்றவர்களை தேட தூண்டுகிற அளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். மற்றவர்களை ஆண்டவரை விட்டு போகிறவர்களை கூட ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு என்னது ஆசாரியர்களுக்கு கை கொடுத்து தேவ பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு எந்த இதுலையுமே நான் குறையில்லையே சொல்லி இந்த மனிதன் இருக்கும் பொழுது சடனா இவனை நோக்கி ஒரு வார்த்தை வரும்போது, நீ செத்துருவ, வீட்டு காரியத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் பொழுது இவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய இடிதான் இது. இவனை எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா ஊழியக்காரங்க ஜோபன்னா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி வரும்போது இவர் நினைச்சிருப்பாரு, ஒருவேளை என்ன நினைச்சிருப்பாரு, நிச்சயமா நமக்கு ஒரு விடுதலை. ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம இடத்துல சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைலாம் நன்மைக்கு தான். லேலுயா. லேலுயா. இப்ப எசேக்கியாவுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்னு மனசே வரல. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனத்துல, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அழுகிறார். லேலுயா. எனக்கு ஒண்ணு ஏசாயா சொல்லிட்டு அவுட் போயிட்டார். ஊழியக்கார வேலை என்ன தெரியுமா, தேவன் என்ன சொல்றாரு அதை சொல்லிட்டு போற வேலை தான் எங்க வேலை. லேலுயா. லேலுயா. மீதி வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும். லேலுயா. நீங்க நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா, செய்தி கொண்டு வர்ற ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா அவன் மேல நம்ம கசந்து கொள்ளுகிறோம், அவங்க மேல நம்ம கோபப்படுறோம், அவங்க மேல என்ன பண்றோம் தெரியுமா, வெறுப்பை காட்டுறோம். செய்தி கொண்டு வர்றது வேலை மட்டும்தான் ஊழியரோட வேலையை ஒழிய செய்தி அனுப்புறது அவரோட வேலை. லேலுயா. லேலுயா. போஸ்ட்மேன் ஒரு செய்தியை என்னது தந்தி எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. என்ன கொண்டு வராரு, தந்தி எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு துக்கமான ஒரு தந்தி எடுத்துட்டு வராரு. அவர் அடிச்சிருவீங்க நீங்க சொல்லுங்க, அவர் அடிக்க முடியுமா? அவர் அடிக்க முடியாது. ஏன்னா அவர் கொண்டு வரல, அவர் யாரோ அனுப்புனதை என்ன பண்றாரு, மெட்ராஸ் யாரோ எனக்கு என்ன பண்றாங்க தந்தி அனுப்பியிருக்காங்க, அதான் அவரோட சார்ந்த கொண்டு வர்றாரு. அனுப்புனது யாரோ இருக்கும் போது நான் போஸ்ட்மேனை பிடிச்சி அடிச்சோம்னா கரெக்டா ஆகுமா சொல்லுங்க? அதே நேரத்துல அதே போஸ்ட்மேன் எனக்கு ஒரு 1000 ரூபாய் என்ன பண்றாரு, மணி ஆர்டர் கொண்டு வர்றாரு. அவரை கட்டி பிடிச்சு, எப்பா என் வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருக்குதப்பா, நீ 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், முத்து கொடுப்போமா, இல்லை தேங்க்ஸ் தான் பண்ணுவோமா? அவனுக்கு தேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. அனுப்புனார் பார்த்தீங்களா யாரோ எனக்கு, அவருக்கு உடனே என்ன பண்ணுவோம், போன் பண்ணி எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்க 1000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு அவனுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுமா, நிறைய நேரம் நம்ம போஸ்ட்மேனே பார்த்துட்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் தேவ செய்தியை கொண்டு வர வேலை மட்டும்தான், ஆனா அனுப்புறது யாரோட வேலை தெரியுமா, அவர் அனுப்புற வேலை. நீ கோபத்தை காட்டணும்னாலும், நீ உன் வேதனையை காட்டணும்னாலும், நீ நன்றியை செலுத்தணும்னாலும் தேவனுக்கு தான் செலுத்தணும். கோபத்தை காட்டுறியா, தேவன்கிட்ட காட்டுங்க. நன்றியை காட்டணுமா, தேவன்கிட்ட காட்டுங்க. விசுவாசத்தை காட்டணுமா, தேவன்கிட்ட காட்டுங்க. ஊழியக்காரங்க அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பவுல் நட்டான் அப்போல்லாம் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது எங்களால முடியாது, தேவனால மட்டும்தான் விளைய செய்ய முடியும். நல்ல வேலை அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் எங்களை பவுல் எப்படி அடையாளப்படுத்துகிறார், அப்பிரயோஜனம்னா என்ன அர்த்தம், பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரங்கப்பா, அவர் சொல்றதை மட்டும் செய்யறதா எங்களோட கடமை. போஸ்ட்மேன் தான். லேலுயா. சோ கேள்வி நம்ம கிட்ட இல்ல. இப்ப ஏசாயா சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இருப்பா அப்படின்னா நேரா சொல்றதா நம்மளோட வேலை. லேலுயா. இப்ப
இப்ப இவரு ராஜா ஏசாயா நம்மனா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? எப்படி நீங்க அப்படின்னா என்ன பார்த்து சொல்லலாம். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க மிஸ் ஆகுறது எங்க தெரியுமா? ஊழியக்காரனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். விசுவாசு நல்லா வைக்கிற செக் எங்க தெரியுமா? ஊழியக்காரனோட என்னைக்கு நீ பகை ஆகுறையோ, உன் சபை மேய்ப்பனோட என்னைக்கு நீ தொடர்பு துண்டிக்கப்படுதோ அன்னைக்கு நீங்க விழுகிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் ஆயத்தம்னு நினைச்சுக்கோங்க. நன்மையை காட்டும் போது மட்டும் ஊழியக்காரங்க உங்களுக்கு நல்லவங்களா போயிட்டாங்க, தீமையான காரியத்தை கண்டிக்கும் போது நமக்கு அவங்க கெட்டவங்களா போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவனோட பிசாசுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நம்ம தேவனுடைய பரிசுத்தவான்களை விட்டு உங்களை நவுத்துறதுதான் முதல் வேலை. எதையாவது ஒண்ண சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஆலோசனையை சொல்லுவோம், உங்ககிட்ட அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க சொல்லலாமா? உன்னை பார்த்து எப்படி சொல்லலாம்? செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில இன்னைக்கு விசுவாசிகிட்ட சொல்லவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, செத்து போயிடுவோம் ஒரு விசுவாசிகிட்ட போய் சொன்னா ஆகுமா? இந்த காலத்துல நடக்குமா? அப்படியே இருந்தாலும் இவர் ஜோம் பண்ண வேண்டியதானே. யார் ஜோம் பண்ணுமா? யார் ஜோம் பண்ணுமா? ஊழியக்காரங்க ஜோம் பண்ண வேண்டியதானே. இத்தனை வருஷமா சபைக்கு வரேன், இத்தனை வருஷமா காணிக்கை கொடுக்குறேன், எவ்வளவா நான் செஞ்சிருப்பேன், நான் இன்னும் வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு, என்ன பார்த்து செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே என்ன ஊழியக்காரங்க? ஊழியக்காரங்களை என்னைக்கு கை நீட்டாதீங்க. வார்த்தை வந்தது எங்க தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஒரு செய்தியை அறிவித்தால் ஊர்ல தீர்க்கதரிசி சொல்லத்தான் செய்வான். கேள்வி கேட்கணும்னா ஏன்னு கேட்கணும்னா சந்தோஷம். அததான் சொல்றேன், நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நேரம் அவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. ஏன்னு கேட்கணுமா? அவர்கிட்ட கேளு. இப்பொழுது எசேக்கியா ஊழியக்காரனை எல்லாம் பகச்சுக்கல. ஊழியக்காரன் எல்லாம் கேள்வி, ஏசாயாவெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த காலத்து தீர்க்கதரிசிகளும் ரொம்ப கோல்டான ஆட்கள் வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு அப்படின்னா இல்ல. அதெல்லாம் ஏசாயா ஒரு ரியாக்ஷனுமே காட்டலைங்க. பெரிய ராஜா தான் எசேக்கியா ராஜா. ஆண்டோடைய வார்த்தை போய் முடிஞ்சிச்சுன்னா முடிச்சு. நாம இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஏன் நானே வச்சுக்கலாம் என்னட்டா அப்படின்னா சொன்னா முதல்ல நான் உட்கார்ந்து வீட்டுல பல மணி நேரம் அழுதுருப்பேன். அடலாம் ஆண்டவரே, நல்ல விசுவாசி ஆண்டவரே, மாசானா கசமமாக ஒழுங்கா கொடுக்குற விசுவாசி ஆண்டவரே, நல்ல ஊழியக்காரனுக்கு கை கொடுக்குற விசுவாசி, இது டப்புன்னு எடுத்துறீங்க ஆண்டவரே, கொஞ்ச நாள் நீங்க நீட்டுச்சு கொடுக்க கூடாதான்னு நானே 4 நாள் உட்கார்ந்து அழுதுட்டு தான் 5ஆவது நாள் வந்து உட்கார்ந்து சொல்லு. அந்த அடுத்து ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் அப்படி கிடையாது. சொல்லிட்டீங்களா நேரம் போய் என்ன வந்துட்டாங்க, ஒரு யோசனையே இல்லை, முன்ன பின்ன நல்லா சொல்லணும், அதை கரெக்டா பக்குவப்படுத்தி நான் ஒன்று சொல்ல போறேன், கொஞ்சம் பயந்துடாதீங்க, கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னா பேஸ்மெண்ட் போட்டுலாம் சொல்ல. நேரம் வந்தாரு, வீட்டு காரியத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு செத்து போயிருவேன், அவ்வளவுதான். அவர் பாட்டு போயிட்டார். இப்ப எசேக்கியாவுக்கு ஒண்ணுமே ஓடல, சுவர்புறமாய் திரும்பி ஓட அழுறார். ஆண்டவரே, அதுல போட்டிருக்கு பாருங்க, அவர் போட்டிருக்கு என்ன சொல்றாரு, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமுமாய் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தவன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஓட அழுறார். யார் அழுறா? ஒரு ராஜா அழுகிறான். என்ன சொல்லி அழுகிறார்? நான் உமக்கு முன்னாடி உண்மையா நடந்தேன், நான் உமக்கு முன்னாடி உத்தமமா நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். நினைச்சுக்கோங்க ஆண்டவரே, என்ன நினைத்தவர்களுக்கு ஆண்டவரே என்று சொல்லி சுவர்புறமாய் உலகத்தாண்ட ஓடலைங்க. மனைவி கிட்ட அவர் ஓடல, உலகத்துல வேற யார்கிட்டையும் ஓடல, ஊழியக்காரர் ஏசாயா கிட்ட கூட ஓடல, ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. போட்டிருக்கு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் நடந்ததை நினைச்சிருங்க ஆண்டவரே, என் விண்ணப்பத்துக்கு வருத்தாங்க ஆண்டவரே ஓ என்று அழுகிறார். உமது பார்வைக்கு நலமானது தானே செய்தேன், நான் தப்பானது எதுவுமே நடக்கல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது மனுஷனை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறோம். சண்டையும் மனுஷனோட தான் போடுறோம், கண்ணீரையும் மனுஷன்கிட்ட தான் வடிக்கிறோம். அதுதான் நிறைய மிஸ்டேக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எசேக்கியா ரொம்ப நல்ல மனிதன் தான், ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். நான் என்ன செய்கிறது? இப்ப ஏசாயா சொல்லிட்டு போயிட்டார், இதை மாற்ற முடியாது, ஆனா நீங்க எனக்கு இறக்க செய்ய ஆண்டவரே என்று சொல்லி ஓ என்று அழுகிறார். என் நிலைமை இப்படி ஆய்ப்பச்சு ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி மிகவும் அழுதான் என்று போட்டிருக்காரு. அப்ப அவர் எப்படி அழுதுருப்பார்? ஏன்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். ஓ என்று அழும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது 4ஆம் வசனத்தை பாருங்க, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை உடனே ஆன்சர் கிடைக்குது பாருங்க. உடனே சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர்
சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். இவன் சுவர்பூரமாய் திரும்பி ஓ என்று அழும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏசாயா பாதி குற்றத்தை கூட தாண்டல, கொஞ்சம் தூரம் கூட போகலைங்க. அந்த பாதி குற்றம்னா அந்த காலத்துல ஒரு பெரிய லைன் வீடு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி கிளாஸ்ல தான் இருக்கும், லைனா வீடு இருக்கும். அவ்வளோ பெரிய அந்த பாதி குற்றத்தை விட தாண்டல. உடனே ஆண்டோட வார்த்தை வருது. அப்ப எவ்வளவு அழுது பாருங்க, உடனே ஆன்சர் கிடைக்குது. உடனே ஏசாயா கிட்ட சொல்றாரு, ரிட்டன் போ, எங்க ஆண்டவரை போனோம், அதே ராஜா கிட்ட போ. என்ன சொல்லணும்? உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன்ப்பா, உன் கண்ணீரை கண்டுட்டேன், 15 வருஷத்தை உனக்கு நான் கூட்டி தர போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா என் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறானா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நீ மனுஷனோட சண்டை போடாத, மனுஷன் உன் கண்ணீரை வடிக்காத. மனுஷனோட சண்டை போட போட உனக்கு வெறிதான் ஜாஸ்தியாகும். மனுஷங்கிட்ட கண்ணீர் விடிச்சா உன்னை ஏளனமா பார்ப்பான், உனக்கு உதவி செய்ய மாட்டான். 4 நாள் உனக்கு உதவி செய்வான், 5ஆவது நாள் இவனுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். 4 நாளைக்கு உனக்கு செலவு பண்ணுவான், 5ஆவது நாள் என்ன தெரியுமா பண்ணுவான்? 4 நாள் செலவு பண்ணதுக்கு சேர்த்து உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவான். உனக்கு செஞ்சதை ஊரெல்லாம் சொல்லி காட்டுவான், இவளை நான் தான் காப்பாத்தினேன், இவளை நான் தான். ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆனா ஊரெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் காப்பாத்தினேன். 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, வெறும் 10 ரூபா கொடுத்துருப்பான். அந்த பணம் நமக்கு பெருசுதான். இல்லைன்னா ஊரெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் இன்னைக்கு உயிரோட இருக்குது, இன்னைக்கு கார்ல போறா, யாருனால தெரியுமா? என்னாலதான். மனுஷனுடைய குணமே அதுதான். அதனாலதான் சொல்றேன், மனுஷங்கிட்ட உங்க கண்ணீரை காட்டாதீங்க, மனுஷங்கிட்ட உங்க கண்ணீரை வடிக்காதீங்க. சுவர்புறமாய் திரும்பி. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எசேக்கியா யாரிடத்துக்கு போகல, எந்த மனிதனை நோக்கி பார்க்கல. மனைவி கிட்ட போல, என்னது அவருடைய பிரபுக்கள் கிட்ட போல, அமைச்சர்கள்ட்ட போல, ஏசாயா கிட்ட கூட போல, தனிப்பட்ட விதமாய் தேவனை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி எப்படி நடந்தேன்னு உமக்கு நல்லா தெரியும், எனக்கு நீதி ஸ்வைங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறு போடுது. ஊழியக்காரன பாதி கூட தாண்ட விடலைங்க. நில்லு, அங்கே நில்லு அப்படின்ட்டார். நாமெல்லாம் என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? இதே யோனா தீர்க்கதரிசியானா, நீங்க சொல்லுவீங்க, இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மாத்துவீங்க. இன்னைக்குள்ள விசுவாசிக்கிட்ட அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது போலி ஊழியக்காரையா. ஒரு மாதிரி ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்லுவான், அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னேன்னு வேற மாதிரி சொல்லிடுவான். இல்லைங்க, ஆண்டவர் உங்க ஜபத்துக்கு நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்களோ அதை வச்சுதான் ஆன்சரே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது திருப்பி ஏசாயா வருகிறார். வந்த உடனே ஏசாயா உட்கார்ந்து நின்று அழுதுட்டு இருப்பேன், அதே விட்டு நவுறல. அல்லேலூயா. ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு நவுறாதீங்கன்றேன். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஜபமும் சரியா பண்றது கிடையாது. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மனுஷங்கிட்ட போய் தான் நிக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல தான் நிற்பார். உங்களுக்கு தெரியுமா? ஊழியக்காரன் அந்த இடத்த விட்டு போயிடுவான், ஆனா ஆண்டவர் உங்க கூட தான் நிற்பார். அல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தையை கேட்டு உன்னோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு தேவனும் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே ஆண்டவரே, ஃபைன், என்ன எடுத்துக்கிறேன்றீங்களா? சந்தோஷம், என்ன சரிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னா உன்னை தூக்கிட்டு போறதுக்கு ஆண்டவர் தூதுகளை அனுப்புவார். அல்லேலூயா. இல்ல எனக்கு ஜாஸ்தி வேணும்னு கேட்டேன்னா உயிரை கொடுக்கவும், இங்க என்ன ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் தர்றதுக்கு அதே இடத்துல நீ அழுது கொண்டு இருக்கிற அந்த சுவத்துக்கு பக்கத்துல தான் தேவன் நிற்கிறார். நீ ஆனா தேவனை விட்டுட்டு மனுஷன் கூட ஓடாத, மனுஷனை நோக்கி பதில் தராத மனுஷங்கிட்ட ஓடாதீங்க. உங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளாத மனுஷங்கிட்ட ஓடாத. உன் கண்ணீருக்கு அந்த பதில் கிடையாது. இந்த மனுஷங்க கிட்ட உங்க கண்ணீருக்கு பதில் கிடையாது. மனுஷங்க கிட்ட உன் உள்ளத்தினுடைய வேதனை அறிகிறதுக்கு மனுஷனாலே முடியாது. மனுஷனோ முகத்தை தான் பார்க்கிறான். என் தேவன் எதை பார்க்கிறார் தெரியுமா? உன் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன், உன் இருதயத்தினுடைய குழப்பத்தை காண்கிற தேவன், உன் இருதயத்துல என்ன ஓடுது, உன் சிந்தனையில என்ன ஓடுதுன்றதை அறிகிற ஒரு தேவன். அவர் அந்த சவுத்துக்கு பக்கத்துல தான் நிற்கிறார். அந்த சுவர்புறமா எசேக்கியா நின்று அழுதார் பார்த்தீங்களா? அதே சுவர்ல தான் நின்று, அதுக்கு பக்கத்துல தான் நின்று, அந்த பக்கத்துல தான் நின்று எசேக்கியா என்ன அழுதார் என்று சொல்லி தேவன் கேட்டார். இன்னைக்கு நிறைய பேர் தேவன் அந்த பக்கம் விட்டுட்டு ஓடிடுறான் மனுஷன்கிட்ட. அந்த வியாதிக்கு என்ன எந்த டாக்டரை போய் பார்க்கலான்னு இல்லைங்க. ஆண்டவர் அதான் சொல்லுவேன், அக்குமுக்குன்னு எடுக்கிற தேவன்லாம் கிடையாது. நீ வாழ்க்கையில ஒரு சுகத்தையுமே அனுபவிக்கலன்றது தேவனுக்கு நல்லா தெரியும்னா, சுகத்தையே எடுக்காத அளவுக்கு தேவன் உன்னை
உங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆசீர்வதித்து தான் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவார், சுகத்தை தருவார். ஆனா நீ எங்கே ஓடுகிறாய் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? யாரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? உடனே ஏசாயா சொல்றாரு, போ திருப்பி என் பிள்ளைகிட்ட போ. என்ன ஆண்டவரே சொன்னோம், 15 வருஷம் இனிமே அவன் வாழ போறான். என்ன ஆண்டவரை இப்பதான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நீ செத்துவேன்னு. உடனே போய் ரிட்டர்ன் அடிச்சு நீ 15 வருஷம் அவனை கூட்டுவேன். அப்படிலாம் ஏசாயா கேட்கவே இல்லை. லேலியா லேலியா. ஆமா, உடனே போய் திருப்பி சொல்றாரு, எப்பா அல்லாத ரொம்ப ஆண்டவர் உனக்கு 15 வருஷத்தை கூட்டி தரப்போறாரு. உடனே எசேக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா 15 வருஷம் எனக்கு கூட்டுறேன். உடனே பயங்கரமான உண்மைதானே, எவ்வளோ அதை பாருங்களேங்க. உண்மையாக இதெல்லாம் நல்லா தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி. உண்மையை யோசிச்சு பாருங்க. உடனே நம்புறாரு பாருங்க. அந்த எசேக்கியாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை பாருங்க. கேட்கிறாரு, என்ன அடையாளம்? ஏசாயாவே கேட்கிறாரு, என்னப்பா செய்யணும் உனக்கு? ஆண்டவரை நம்புறதுக்கு என்ன செய்யணும்? வாக்கு தத்தத்தையும் கொடுத்துருவாராம். அதை நம்புறதுக்கு ஒரு அடையாளத்தையும் காட்டுற தேவன். நம்ம தேவனை போல ஒரு தேவன். உயிரையும் கொடுத்து அதை நம்புறதுக்கு ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல காட்டுகிறார். ஒரு நல்ல தேவன். நம்புறா பாருங்க. ஏசாயா சொன்னதை உடனே நம்பிட்டான். தனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி சிவியர் ஆயிட்டே இருக்கு. இதை போய் ஏசாயா இப்ப மறுபடியும் 15 வருஷம் நான் உயிரோட வாழ்வேன்னு சொல்றாரு. என்னன்னு நம்ப அப்படின்னு கேள்வியே போடல, சொல்லிட்டாரா நடக்கும், அவ்வளவுதான். ஏசாயா சொல்கிறார், ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல எல்லா மத்துலியா எந்த இடது மனிதர்களால் முடியாதுன்னு சொல்லுகிற கட்டம் ஒரு பத்தியா அன்னைக்கு சொல்லுவார். சின்ன விஷயத்தை செய், ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்யும். எசேக்கியாவுக்கு இருந்த அந்த வியாதியில ஒரு பெரிய மருத்துவம் அங்க பார்க்கலைங்க. ஆபரேஷன்லாம் நடத்தல, அறுவை சிகிச்சை பண்ணல, ஒண்ணும் பண்ணல. என்ன சொன்னா தெரியுமா? அத்தி பழத்து அடைய வந்து அந்த பட்டு மெனுது அந்த புண்ணு மேல போடு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அவன் வீட்டுல எசேக்கியா ராஜா கிட்ட இல்லாத அத்திப்பழமா, அத்திப்பழம் அடையா? யோசிச்சு பாருங்க. நீ ஏதோ ஒண்ணுமில்ல நினைக்கிறீங்க, அவங்க மூலமா தான் உனக்கு ஆசீர்வாதமே வரும். லேலியா. யார அற்பமா நினைக்கிறோமோ அங்க இருந்து ஆசீர்வாதம். லேலியா. சுகமே இப்பொழுது பெரிய சுகமாயிடுச்சு. அதே மாதிரி ஏசாயா சொன்னதை அப்படியே நம்பணும். நீங்க நிறைய நேரம் ஊழியக்காரங்க சொல்றதை நம்புறது இல்லை. லேலியா. பிரச்சனையே அதுதான். ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படியதும் கிடையாது. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அத்திப்பழ அடைய வந்து போடுன்னா நம்ப முடியுமாங்க? ஊழியக்காரங்களுக்கு தான் அறிவு இருக்கா? இந்த பெரிய வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? எடுத்துட்டே காலமெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். லேலியா. ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சில நேரத்துல சொல்வார், இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலைய பிரச்சனையை மாத்தணும்னா அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணி பாருங்க, விடுதலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த ஜபத்துக்கு ராத்திரி குடும்பமா உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாரா? உடனே கீழ்ப்படி. உங்க பிள்ளைகள உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுப்பா. இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ உண்மையாயிரு. ஒரு சில பிரச்சனை உன் வாழ்க்கையில நடக்கணுமா, நீ உண்மையாயிரு. ஆண்டவர் சொல்ல, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு, உடனே விடுதலை கிடைச்சிடும். லேலியா லேலியா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுல எனக்கு நிறைய நேரம். எசேக்கியா அப்படி கிடையாது. அத்திப்பழ அடைய வந்து போடுன உடனே ஏசாயா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அந்த அடைய வந்து அந்த பட்டுல போட்ட உடனே அவ்வளவுதான். இந்த பிளவையின் மேலே பட்டு போட்ட உடனே எசேக்கியா சுகமாயிட்டார். லேலியா லேலியா. சுகமான உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. 9வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரே, நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை. இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. நான் செத்து போறேன், பாதாளத்துக்குள்ள போயிருவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. 13வது வசனம். விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன். காலையில முடிச்சிருவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே, இன்று ராத்திரியோடு கூட என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன். நான் எப்படிலாம் ஜெபம் பண்றேன்னு எழுதுறாரு பாருங்க. கூவினேன். புறாவை போல
புலம்பினேன். புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேல் போட்டுக் கொள்ளும் என்று சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார். அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணினார், வாக்கு அருளினார். அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என்ன சொல்லுகிறார்? நான் கதறினேன். நான் நினைச்சேன் காலையில வரைக்கும் நான் முடிச்சிருவேன், காலையில எந்திரிச்சிருவேன் நினைச்சேன். ஆனா என் எலும்புகளை எல்லாம் அவர் நொறுக்கினார். அவ்வளவுதான், ராத்திரியோட முடிச்சிருவேன் நினைச்சிட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணினேன்? எனக்கு இனிமே நான் பூலோகம் குடிக்கல. அதோட அர்த்தம் என்ன? பூமியில இருக்கிற ஜனங்களோடு இனி ஆண்டவரை பார்க்க போறது இல்ல, மரித்தவர்களோடு தான் பார்க்க போறேன். என் நினைவுகள் எல்லாம் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். நான் கூவினேன், புறாவை போல நான் என்ன பண்ணினேன்? புலம்பினேன், கூவினேன், கதறினேன் என்று சொல்லி அழுகிறார். அப்படி நான் அழும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுவேன்? தேவனுடைய அன்பை. அல்லேலூயா. எசேக்கியா அழுகிறார், என் தேவனுடைய அன்பை நான் என்ன சொல்லுவேன்? அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு வாக்கு அருளினார். அல்லேலூயா. மனுஷன் அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி அல்ல. அவர் சொல்லுகிறார், அவர் அதான் சொல்ற, நான் உயர பார்த்து கதறினேன். என் கண்கள் பூத்து போகிற அளவுக்கு உயர பார்த்து நான் அழுதேன். புறாவை போல என்ன பண்ணினேன்? கதறினேன், கூவினேன். அவர் எனக்கு அங்கிருந்து வாக்கு அருளினார். அல்லேலூயா. வாக்கு என்ன தெரியுமா? அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணினார், அந்தபடியே செய்தார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ, உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் சொன்ன தேவன் அதே மாதிரி செய்தார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணினாரா? அதை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சு ஜோ பண்ணுங்க, உயர பார்த்து ஜோ பண்ணுங்க. ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க. ஆண்டவரே நீ மனுஷனோட போராடாத, மனுஷனோட போராடுனா உனக்கு தோல்விதான் உண்டு. அல்லேலூயா. எனக்கு மட்டும் அந்த மனுஷன் கையில கிடைச்சிரும், அடிச்சுவேன் சொல்லவே சொல்லாத. மனுஷன் அல்ல உனக்கு சத்துரு. அல்லேலூயா. மனுஷன் அல்ல உனக்கு எதிரி. உனக்கு எதிரி எல்லாம் என்ன தெரியுமா? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு தான் உனக்கு யுத்தமே ஒழிய நீ மனுஷனோட உனக்கு யுத்தமே கிடையாது. நீ உயர பார்த்து புலம்பும் பொழுது உன் ஜெபத்துக்கு உடனே பதில். உனக்கு கொடுத்த வாக்கை என் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இவனுக்கு ஆண்டவர் நிறைவேற்றின உடனே இவர் ஒன்று சொல்லுகிறார் பாருங்க. என் ஆயுசின், அந்த 15ஆம் வசனத்துல, என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம், அதோட அர்த்தம் என்ன? 15 வருஷம் முழுசும் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். என்ன சொன்னாரு? நல்ல கவனிக்கணும். என்ன ஆண்டவர் ஒன்று ப்ராமிஸ் பண்ணாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? 15 வருஷத்தை உனக்கு நான் தருவேன்பா அப்படின்னு. இவர் ஆண்டவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? முதல்ல என்ன ஜெபம் பண்ணாரு? நல்ல கவனிக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். இவர் என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே சாவ போறேன்னு சொல்றீங்களே, இது எப்படின்னு அழுதேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? 15 வருஷத்தை உனக்கு என்ன பண்றேன்? கூட்டி தருவேன் ப்ராமிஸ் பண்ணாரு. அதே மாதிரி அந்த என்னது, அந்த பிளவையில பற்று போட்டாங்க, சுகமாயிட்டார். சுகமான உடனே ஆண்டவர் இவர்கிட்ட எதையுமே கேட்கல. நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் இவர்கிட்ட எதையுமே கேட்கல. உனக்கு 15 வருஷத்தை தருவேன்ப்பா, தந்துட்டார். இவரு ஜெபம் மறுபடியும் நன்றி பாடல் பாடணும் இல்ல. என்ன பாடல்? புலம்பல் பாடல் பாடினாரு. ஜீவனை கொடுத்தோன்னு என்ன பாடல் பாடுறாரு? நன்றி பாடல் ஒண்ணு பாடுறாரு. என்ன பாடுறாரு? பாடும்போது முதல் வார்த்தையை என்ன சொல்றாரு தெரியுமா? என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். அதோட அர்த்தம் என்ன? நான் ஒரு நாள் வேதனைப்பட்டு அழுத பாத்தீங்களா, அந்த நாளை மறக்கவே மாட்டேன். நான் ஒரு நாளும் என் கண்ணீரை விட்டு அழுத பாத்தீங்களா, தனிமையில நின்று அழுத பாத்தீங்களா, அந்த ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் ஒவ்வொரு 15 வருஷமும் நான் நடந்து கொள்வேன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபத்தை பண்ணிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அதுக்கு நல்ல விளக்கம் சொல்லணும்னா, ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கும் போது என் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தந்தீங்கல்ல, உங்களை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில உண்மை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே சந்தோஷத்துல நிறைய ப்ராமிஸ் அள்ளி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆண்டவரே உண்மை மறக்க மாட்டேன்னு நம்ம எல்லாரும் சொல்றது சகஜம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவியா? நான் சொன்ன வார்த்தையை உனக்கு காப்பாத்தி கொடுத்தேன். நீங்க நம்ம இன்னைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல இந்த வேதம் போடல. இன்னைக்கு எசேக்கியாவுடைய பேருக்கு பதில நம்ம பேரை போட்டா எத்தனை முறை நம்மளும் திரும்பி கண்ணீர் வெடிச்சிருக்கோம். யாருக்கும் தெரியாம எத்தனை முறை யோசிச்சு பாருங்க.
இந்த வருடத்தின் கடைசி நாட்களில வந்திருக்கிற நாம கொஞ்சம் உங்க வாழ்க்கை 11 மாசம், இந்த 12 மாசத்துல பேக்ல ஜனவரியில இருந்து எடுத்து பாருங்க. எத்தனை முறை தனிமையில நீங்க கண்ணீர் வெடிச்சிருப்பீங்க. ஞானவரே வாழ்க்கையில எப்படி ஜபத்துக்கு பதிலே இல்லையான்னு சொல்லி தனிமையில எத்தனை முறை அழுது இருப்பீங்க. எத்தனை ஜபத்தை பண்ணி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இல்ல, பல விண்ணப்பங்கள் உங்க வாயிலிருந்து மேல போச்சு. ஆனா ஆண்டவர் உடனடியாக உங்களுக்கு பதிலையும் கொடுத்தார். இந்த உலகம் ஒண்ணு முடிஞ்சு போச்சு நினைச்ச போதெல்லாம் ஆண்டவர் புது துவக்கத்தை உங்களுக்கு தந்தார். இந்த உலகம் எல்லாம் உனக்கு உதவி செய்ய மறுத்து நின்ற போது உதவிக்கு தேவதூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பினார். தூதனை போல சில மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்று இறங்கி உங்களுக்கு உதவி செய்தார்கள். நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்ற நிலைமையில இருக்கும் பொழுது உதவிக்கரத்தை தேவன் நீட்டினார். அந்த என்னது உங்களுக்காக பேசக்கூடிய கழுதைகளை தேவன் எழுப்பினார். நீங்க பேச முடியலைங்க, நீங்க செயல்பட முடியல. ஆனா அந்த இடத்துக்குள்ளே செயல்படக்கூடிய கழுதைகளை பீலேயாமோடு கூட பேசி அவனுடைய மதியினத்தை உனக்கு விரோதமாக எழுப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய கழுதைகளை தேவன் எழுப்பினார். நீ ஜெபம் பண்ணினதெல்லாம் என்ன தெரியுமா? சாதாரண ஜெபம். என் தேவனே எனக்காக யுத்தம் பண்ண மாட்டீரா? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக யுத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள் நீங்க ஜெபம் பண்ணீங்க, என் வாழ்க்கையில தேவைகள் உண்டு ஆண்டவரே, வருமானமே இல்லையே. இந்த வருஷத்துல நீங்க ஜெபம் பண்ணல, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் தருவேன். ஏற்ற நேரத்துல தேவையான பணங்கள் உங்க கைக்கு வரலையா? எத்தனை முறை ஆபத்துகளிலே ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த ஆபத்து எனக்கு வருகிறதே, நான் என்ன செய்வேன்? அந்த சைடுல அந்த இன்ச் கேப்ல உங்களை ஆண்டவர் தூக்கலையா? அந்த ஆபத்துல இருந்து உங்களை விடுதலை ஆக்கவில்லையா? உடனடி முதல் இதெல்லாம் எத்தனையோ நேரங்களிலே வியாதிப்பட்டு படுத்தோம். இந்த வருடத்திலே ஆண்டவர் சொன்னாரு, ஓ பணம் என்ன பண்ணாது தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகாது, நானே பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் இருக்கிறேன். மருத்துவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டு விடலாம், மருத்துவர்கள் எல்லாரும் உனக்காக, இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் உன்னை பயமுறுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் கூட்டி தர்றேன். நான் கொடுக்கிற வருஷத்தை யாராலும் குறைத்து போட முடியாது. இந்த உலகம் எல்லாம் சொல்லலாம் இவனுக்கு முடிவு நெருங்கிருச்சு, இவ அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, ஏன் கணக்குல வச்சிருக்குது? உன் நாட்களுடைய முடிவும் உன் நாட்களுடைய ஆரம்பமும் முடிவு என் கையில இருக்கு. இது இடையில பறிக்க எவனாலும் முடியாது என்று சொல்லி ஜபத்துக்கு தனியாய் எவ்வளவு ஜெபித்தோம், வேலைக்காக எவ்வளவு ஜெபித்தோம், குடும்பத்தாருக்காக எவ்வளவு ஜெபித்தோம். ஆண்டவரே கணவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், ஆண்டவரே மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், ஆண்டவரே என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அழலையா நீங்க? ஆண்டவர் அந்த நேரத்துல எல்லாம் உடனடியா இல்ல, உன் கணவனுக்கு உன் மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? உடனே நீங்க பேசுறீங்க, நீங்க மூச்சு திருப்பிட்டு போயிட்டீங்க கணவன் கிட்ட. என் கணவன் என்ன புரிஞ்சுக்கல, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க திருப்பிக்கிட்டு போயிட்டீங்க. உங்க கணவன் மனைவிக்கு உள்ள இடையில என் தேவன் மத்தியஸ்தரா வரலையா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து வீட்டுல போய் இந்த ஜனவரியில இருந்து இந்த மாசம் வரைக்கும் தேவன் எவ்வளவு உங்களுக்கு இடையில இருந்து அந்த என்னது மத்தியஸ்தரா இருந்து உன் கணவன் உன்னை நேசிக்கிறான், உன் மனைவி உன்னை நேசிக்கிறா, உனக்காக தான் அவளை வச்சிருக்கேன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு மத்தியஸ்தராய் வரவில்லையா? உன் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க என்ன வெறுக்கிறாங்க சொல்ற நேரத்துல உன் பிள்ளை உனக்காக அழுது ஜபிக்கிறத உன் கண்கள் காண்படி தேவன் செய்யவில்லையா? எந்த அளவுக்கு நீங்க கண்ணீர் வெடிச்சீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க யாருக்கும் தெரியாதபடிக்கு கண்ணீர் வெடிச்சீங்களோ அதுக்கெல்லாம் என் தேவன் பதில் தந்தார். ஜனவரியில இருந்து இந்த மாசம் வரைக்கும் என் தேவன் உங்க ஜபத்துக்கு எவ்வளவு பதில் தந்தார். பிசாசு வெள்ளம் போல உங்களை மேற்கொள்ள வரும் பொழுது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றினார். உன்னை விழுங்கணும், உன்னை அழிச்சிடணும், உன்னுடைய கற்பை உன்னை விட்டு பிரிச்சிடணும், பரிசுத்தத்தை கெடுத்துடணும். வரும்போதெல்லாம் அந்த உணர்வுள்ள ஜீவியத்தை தட்டி எழுப்பி நீ தவறு செய்யக்கூடாது. உன் வம்சத்துல எத்தனை பேர் இழந்துட்டான், உன்னை மட்டும்தான் வச்சிருக்கேன், எழுப்பு, நீ விழுந்து விடாத என்று சொல்லி வசனம் மீகா 7:8 சொல்லப்பட்டது போல, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி உனக்கு வெளிச்சமாய் என் தேவன் இல்லையோ? என் தேவன் நீ கீழே விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி விடவில்லையோ? எவ்வளவு அற்புதத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில செய்தார். மனிதர்கள் எல்லாம் உனக்கு எதிராக பேசும் பொழுது என்னால முடியாது, இந்த கோலியாத்தை வீழ்த்த என்னால முடியாது என்று சொல்லும் பொழுது கூழாங்கல்ல என் தேவன் கையில கொடுத்து இது போது எந்திரிச்சு போய் என்று சொல்லி தேவன் உனக்கு சொல்லவில்லையோ? எத்தனை ஜபத்துக்கு என் தேவன் பதில் தந்தார். எத்தனையோ செய்வினை கட்டுகளில் இருந்து டெஃபினட்டாய் தேவன் விடுதலை கொடுத்து இருக்கிறார். எத்தனையோ கட்டுகளை தேவன் அறுத்து விட்டு இருக்கிறார். சத்துரு சிங்கம் போல
பிசாசு உலக மனிதர்கள் எல்லாம் உனக்கு வைக்க மாட்டான். பிசாசு நீ நல்லா இருக்கிறத பிடிக்காது, நீ சிரிக்க கூடாது, நீ அழணும் என்று சொல்லி எத்தனையோ திட்டங்களை போட்ட போதிலும் என் தேவன் உன் பக்கத்துல நடந்தது. ஆனா ஒன்றை மேற்கொள்ள விடல என் தேவன். உங்க பக்கத்துல தான் நடந்ததுங்க பிரச்சனை, உங்க பக்கத்துல தான் போராட்டம் நடந்தது. ஆனா ஒரு புள்ளி கூட உங்களை தொட முடியாதபடிக்கு என் தேவன் தேவ தூதர்களை அனுப்பி எத்தனை தரம் நம்மளை காப்பாற்று. எத்தனை பேர் இந்த வருடத்திலே எத்தனை பேர் செத்து போயிடும் நினைச்சது உண்டு, நாட்கள் உண்டு. செத்து போயிடும், இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்றத முடிச்சுக்கிட்டா போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல கேட்ட ஆட்கள் கூட இங்க உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, சின்ன பிள்ளை போல அழுது. ஆண்டவர் நம்மளை வெறுப்பு காட்டல. உங்க ஜபத்துக்கு நீங்க செத்தவங்க நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்க உயிரை எடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு எந்த தடவை செத்து வாழ்ந்துருக்கோம். ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டாங்க மகளே, இல்ல இல்லன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ. ஆண்டவர் எத்தனை பதில் தந்தார், எத்தனை மரண போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். மரணமே வந்தாலும் மரண பக்கத்திலே வந்த மாதிரி இருந்த போதிலும் ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தந்தார். போராட்டத்தின் மத்தியிலே தான் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஜெயமான ஒவ்வொரு தடைகளை தாண்டி தாண்டி இன்றைக்கு இந்த நாட்களில் வரைக்கும் நிற்கிறது என் தேவனுடைய கிருபை. நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர், உனது விரோதத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாதுதான் இதுவரைக்கும் தேவன் என்னை காத்திருக்கிறார், உங்களை காத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தலையிலிருந்து ஒரு முட்டி கூட விழாது என்று சொன்ன தேவன் அவ்வளவு கேரண்டி கொடுத்து கண்ணீர் விடும் போதெல்லாம் பதில் தந்து தனியா அழுத நாட்கள் உண்டு. நடந்து போகும்போது அழுதுட்டே போன நாட்கள் உண்டு. நீ படுக்கும் போது அழுதுட்டே படுத்த நாட்கள் உண்டு. பேச்சா இருந்தாலும் மனசுக்குள்ள எத்தனை பேர் அழுதுருக்கிறீங்க, மற்றவனோட பேசிட்டு தான் இருந்தீங்க, உன் வாய் சிரிக்கத்தான் செய்யுது, நீ சிரிக்கிற மாதிரி எல்லார்கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா உள்ளத்துல பயங்கர கேள்வி, பயங்கர கண்ணீர். ஆனா அதெல்லாத்தையும் ஆண்டவர் கழிப்பாக மாற்றினார். ஒரு சில சூழ்நிலைகள் வந்தது உங்க வாழ்க்கையில, யாருமே என்ன புரிஞ்சு கொள்ளலையே, இது யாருமே என்ன விடுதலை ஆக்க முடியாத சூழ்நிலை என்று நீங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்திலே என்னால முடியும் என்று சொல்லி என் வாழன்றியா அவரே தானாய் வந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்த நாட்கள் தான். எத்தனை நாட்கள், எவ்வளவு உயர்வு. அடே அப்பா, தேவைகளை அவர் சந்திக்கலையோ. எத்தனை பேர் சொன்னது போல, எத்தனை இந்த இங்க உட்கார்ந்து இருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எத்தனை பேர் தெரியுமா, அந்த விதவையை போல விதவு பெருத்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. கடைசி மாவு, கடைசி என்ன கொஞ்சோடு தான் இருக்கு, சாப்பிட்டுட்டு சாவணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வாசலே தெரியல, எங்க திறக்க யாரு என்ன எங்க போட்டு, நானே ஒரு விதவை, எனக்கு ஆதரிப்பார் யாரும் இல்லை, என் பிள்ளை எனக்கு போய் சம்பாதிச்சு போடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, சின்ன பிள்ளை, நான் என்ன செய்வேன்? கடைசி நீ கண்ணீரோடு காஞ்ச விறகு பொறிக்கிற நீ, அந்த காஞ்ச விறகு உன் கண்ணீரினால பச்சையா மாறிச்சு, ஈரப்பதமா மாறிச்சு, அப்படிதான் பொறுக்கிற. ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண தெரியுமா, கைவிடவே கிடையாது. அதெல்லாம் சொன்னது போல மலையில் இருக்கிற எலியாவை நீ இறங்கி போ. எலியாவுக்கு என் தேவன் காகத்தின் மூலமா இறைச்சியை கொடுக்கிறது என் தேவன் கடைசி வரைக்கும் முடிச்சிருக்கும். பஞ்சம் தீர்கிற வரைக்கும் எலியாவை மலையிலே உட்கார வைத்திருக்க என் தேவனாலே கூடும். என் தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. பஞ்சம் தீர்கிற வரைக்கும் மலையிலிருந்து வருகிற தண்ணீர் வந்துட்டு தான் இருந்திருக்கும் எலியாவுக்கு. ஆனா எலியாவை ஏன் தெரியுமா கீழே இறங்கி வர பண்ணினார். அங்க போ, ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கிற பாரு. எலியாவை போஷிக்கிறதுக்காக விதவையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார் என்பதை விட விதவையை கண்ணீரை துடைக்க எலியாவை கீழே போடி, நீ மேல உட்கார வேண்டாம், கீழே போய் என் பிள்ளை அழுதுகிட்டே பொறுக்கிட்டு இருக்கிறான், நாளை சுள்ளி விரல்கள பொறுக்கிட்டு இருக்கிறான், இது போதும், இந்த மாவுக்கு இது போதும்னு அப்படியெல்லாம் நீங்க கண்ணீர் வெடிச்ச வேலையில உங்களுடைய மாவு பாத்திரத்தை தேவன் நிரப்பவில்லையோ, உங்களுடைய களஞ்சியத்தை தேவன் நிரப்பவில்லையோ, உங்களுடைய என்னது மளிகை சாமான்களை, இதெல்லாம் நான் சொல்றது சின்ன விஷயமா இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ல. இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? உன் களஞ்சியத்தை தேவன் நிரப்பவில்லையோ, எல்லா மாவு பாத்திரங்களையும் தேவன் நிரப்பவில்லையோ, இன்னும் இந்த காலத்துல சொல்லணும்னா உன் ஃப்ரிட்ஜ் தேவன் நிரப்பினாரம்மா. எத்தனை பேருடைய ஃப்ரிட்ஜ் வெறுமையா இருக்கிற அழுத நாட்கள் உண்டு. ஆனா உன் ஃப்ரிட்ஜ் தேவன் நிரப்பினார். உன் மளிகை சாமான்கள் பாத்திரத்தை தேவன் நிரப்பினார். என் தேவன் இன்றைக்கும் உன் கண்ணீரை காண்கிற தேவன். அவ்வளவு அற்புதத்தை செய்யும் பொழுது எசேக்கியா சொல்லுகிறான், இதெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் ஆத்துமா வருத்தத்துல இருந்தேன், கண்ணீர் வடிச்சேன். ஒரு நாள்
என் வாழ்க்கையில என்ன புரிஞ்சுக்க யாரும் இல்லையா சொல்லி கண்ணீர் வடிச்ச பாத்தீங்களா? உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் சுத்தி இருக்கிற எல்லாருமே இருக்காங்க, கூடவே நானும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆன்சர் கொடுத்த அந்த நாளை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மா மறக்கவே மாட்டேன். ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். முதல்ல ஆண்டவர் இவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணார் மறந்துடக்கூடாது. இப்ப ஆண்டவர் இவன் கையை பிடிச்சு என்ன ப்ராமிஸ் பண்றாரு? 15 வருஷத்தை உனக்கு கூட்டு வேண்டாம், பயப்படாத மகனே, போடா, நினைச்சு நீ சந்தோஷமா வாழ்றான், இனி நல்ல சந்தோஷமா இருந்தேன். இவன் திருப்பி ஆண்டவர் கையை பிடிச்சு ஒரு ப்ராமிஸ் பண்ணான், நான் இனி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என் தேவனுக்கு உண்மையா இருப்பேன், என் ஆத்துமத்தினுடைய வருத்தத்தை நினைத்து நான் நடந்து கொள்ள கரெக்டா இருப்பேன் ஆண்டவரை சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். எங்க மிஸ் ஆயிட்டா தெரியுமா? அந்த டைம்ல தான் ஆண்டவர் இவனை கைவிட்டான். எந்த டைம்ல இவனை கைவிட்டார் விட்டுட்டு நல்லா கவனிக்கணும். உயிரை கொடுத்தார், நல்ல மறந்துடக்கூடாது. ஜீவனை கொடுத்தார், எசேக்கியாவுக்கு ஆன்சரை கொடுத்தார், உயர்த்தினார், எல்லாத்தையும் செய்து இப்ப கொஞ்சம் நவுந்து நின்றுட்டார். இப்ப நடக்கிறது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினார். இந்த சம்பவத்தை நீங்க நல்ல வீட்டுல போய் தியானிங்க, ரொம்ப நல்ல. எனக்கு இந்த நான் அதான் சொல்றேன், கடைசி நிமிடத்துல இருக்கிற நமக்கு இது பிரயோஜனமா இருக்கு. இப்ப எங்கே வருகிறார்? இந்த பாபிலோன் ராஜா என்ன கேள்விப்படுறார்? அவர் தேசத்துல இருக்கும் பொழுது எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்ததும் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? இவர் சீரியஸா இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. யார் சீரியஸா இருந்தது? எசேக்கியா சீரியஸா இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? இனிமே இவர் பிழைக்க மாட்டாரு, இவர் செத்து போயிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போன சூழ்நிலையில திடீர்னு இப்படி ஏசாயா இவர் அழுதார். ஆண்டவர் என்ன பண்ணார்? பதில் கிடைச்சிட்டோன்னு எல்லாரும் அதையும் கேள்விப்படுறாங்க. எதையும் கேள்விப்படுறாங்க? இவர் வியாதியா இருந்ததையும் கேள்விப்பட்டாங்க, இவர் சீரியஸ் ஆனதையும் கேள்விப்பட்டாங்க, அதே நேரத்துல இவர் சுகமானதையும் கேள்விப்பட்டாங்க. லேலுயா ஜோரா லேலுயா சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வேதனையோட இருக்கிறது மட்டும் 4 பேருக்கு தெரியும் நினைக்காதீங்க. நீங்க கியூர் ஆனது 4 பேருக்கு தெரியதா செய்யும். உங்க வாழ்க்கையில ஏசப்பா நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கன்றது 4 பேர் பார்த்துட்டு தான் இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்கன்றதை 4 பேர் பார்த்துட்டு தான் இருக்கான். லேலுயா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் அசிங்கப்பட்டுட்டேன். 4 பேர் அதாவது அசிங்கப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி உங்க தலையை ஆண்டு உயர்த்தி வச்சிருக்கிறதையும் 4 பேர் பேசத்தான் செய்யும். லேலுயா இப்ப இந்த பாபிலோன் ராஜா வியாதிப்பட்டது தெரியும், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்த எசேக்கியா இருந்தார் என்று தெரியும். இப்ப சுகமானது தெரிஞ்ச உடனே இவர் கேள்விப்பட்டு என்ன பண்றாராம்? எசேக்கியாவிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்த்துகள். நிருபங்கள்னா என்ன 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 அனுப்புறாரு பாபிலோன் ராஜா? வெகுமானங்களையும். வெகுமானம்னா என்ன? இப்ப நம்ம கியூர் ஆயிட்டோம்னா சந்தோஷப்பட்டா என்ன செய்வோம்? வியாதியா இருந்தா பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். சுகமானா என்ன பண்ணுவோம்? நம்முடைய சந்தோஷத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது. ஓ அப்பா நல்ல வேலை, நான் என்னமோ நினைச்சேன் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க, செத்து போயிடுவான்னு எல்லாம் சொன்னாங்க, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கப்பா, அவங்கள பார்த்ததே ரொம்ப சந்தோஷம்னு நமக்கு சொந்தக்காரங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவங்கள போய் என்ன பண்ணுவோம்? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நம்ம கண்ணீரை விட்டு, அதுதான் அப்படிதானே? அதுதான் என்னது? அந்த நிருபத்துல எழுதுறாரு, நீங்க வியாதியா இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி வெகுமானம் சில கிஃப்ட் எல்லாம் என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறாரு. அவர் வரல, பாபிலோன் ராஜா வரல, ஆட்கள் அனுப்புனார். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு, எசேக்கியாவுக்கு பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார். எத்தனை பொக்கிஷசாலை இருந்ததோ அதான் முதல்ல சொன்ன எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே காட்டிட்டான். வந்து பார்த்தவங்கள்ட்ட என்ன சொல்ற? விசாரிக்க வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல உங்களுக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஆண்டவருக்கு இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு? என் வாழ்நாளெல்லாம் இந்த இருதய ஆத்துமத்தின் கசப்பை நினைச்சு நடந்து கொள்ள உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே ப்ராமிஸ் அடிச்சு கொடுத்தவரு. இப்ப யார் வந்து நிக்கிறா? இவனோட ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் ராஜா, பயங்கர என்னது எல்லாத்துக்கும்
முதல்ல நாங்க எங்க ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு, உங்களுக்கு ரொம்ப நீங்க வியாதியா இருக்கும்போது வருத்தப்பட்டு இப்போ உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு பயங்கர சந்தோஷப்பட்டு எதை காட்டினாரா? அவனுக்கு காண்பியாத பொருள். ஆனா ஒண்ணுமே மிஸ் பண்ணிட்டாரு. என்னத்தை மிஸ் பண்ணிட்டாரு? என்ன மிஸ் பண்ணிட்டாரு? காட்ட வேண்டிய ஒருத்தர் உண்டு, இவர் அவரை விட்டுட்டாரு, மீதி எல்லாத்தையும் காட்டிட்டார். அதான் பிரச்சனை. ஆண்டவர் விட்டுட்டார். கொஞ்ச நேரம் தள்ளி நாங்க கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நேரா வந்து நிக்கிறாரு. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. சனேகரிப் ராஜா வந்து என்ன பண்றாரு? எசேக்கியா ராஜா விரோதமா வரும்போது ஏசாயா மாறாரு, எங்க இருந்து வந்திருக்கா, இப்படி செய்ய ஒன்று தப்பிச்சுவேன்னு சொல்லி. ஆனா இந்த டைம்ல வரவே கிடையாது. எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஏசாயா வந்தார். வந்து என்ன சொன்னாரு? நீ செத்து போயிடுவ, மறுபடியும் வர, நீ பொழைச்சிருவேன்னு. ஆனா பாபிலோன் ராஜா வரும்போது அங்க வெளியே நிக்கிறாரு. ஏன் ஊழியக்காரன் வரல? ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச நேரம் நெல்லு வெளியே. இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். யாரு பண்றா? எசேக்கியாவுக்கு நான் உயிரை கொடுத்துருக்கேன்ல, 15 வருஷம் உயிரை கொடுத்து கூட்டி கொடுத்துருக்கேன்ல. ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், பயங்கர ரிச்சா வந்திருக்கான். எப்படி வரான்? அட்டேப்பா, பாபிலோன் ராஜாவை குறிச்சு நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. அவங்க பயங்கர தலைப்பாயில கட்டி பயங்கரமா இருப்பாங்க, கம்பீரம். அவங்கள பார்த்தாலே என்ன பண்ணாங்களா? யூத இஸ்லாமிய ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? இச்சித்தார்கள் என்று போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு காட்சிக்கக்கூடிய அவ்வளோ ஹைட்டு கம்பீரம். அவன் இவனை காட்டில அவன் பயங்கர பணம், பயங்கர ரிச்சா ஒரு ஆள் வந்த உடனே இவன் என்ன யாரை மறந்துட்டான் தெரியுமா? சுகம் கொடுத்த தேவனை மறந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட எவ்வளோலாம் இருக்குன்னு பாருங்க, என் வெள்ளியில பொக்கிஷ சாலை பாருங்க, பொண்ணு இருக்கு பாருங்க, என்கிட்ட வயிறு இருக்கு பாருங்க, என் பட்டணத்தை இப்படி கட்டியிருக்கேன், நான் டேம் கட்டி அதாவது தண்ணியெல்லாம் என் நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய எல்லாமே காட்டின இந்த எசேக்கியா எனக்கு சுகம் கொடுத்த ஒரு தேவன் உண்டுன்றத பாபிலோன் ராஜா கிட்ட காட்ட மறந்துட்டான். கைவிட்டு பாக்குற ஏசாயாவை வெளியே நின்று கொஞ்ச நேரம் இவன் என்ன செய்யறான், என்ன காட்டுறானா இல்ல அவனுடைய மேன்மைய? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நாம உயிரோட இருக்கிறது தேவன் போட்ட பிச்சை. உன் மேன்மையை காட்டிட்டு இருக்கிறீங்களோ நீங்க? யோசிச்சு பாருங்க, யார காட்டுறீங்க நீங்க? உங்க பலனை காட்டிட்டு இருக்கிறீங்களா நீங்க? உங்ககிட்ட ஒரு சிலர் அனுப்புறாரு, எதை காட்டிட்டு இருக்கிறீங்க? உண்மையை காட்டுறீங்களா? உண்மை தெய்வத்தை காட்டுறீங்களா? என்ன தெரியுமா சொல்லணும்? உள்ள வந்திருந்த பாபிலோன் ராஜா உட்கார வச்சு என்ன தெரியுமா சொல்லணும்? என்னோட பலன் இல்ல பிரதர், ஏன் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது நான் இல்ல, ஏன் பலன் இல்ல, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது என் இயேசுதான். அவன் கேட்பான், வர்றவன் கேட்பான், இந்த நெக்லஸ் நல்லா இருக்கேன். அவன் உன் கவனத்தை திசை திருப்பான். நீ சொல்லு, இல்ல நெக்லஸ பார்க்காத, நெக்லஸ பார்க்க இன்னைக்கு இந்த கழுத்து இருக்குதுன்னா என் தேவன் போட்ட பிச்சை. வீடு நல்லா இருக்கு, வீட்டை காட்டாத, எல்லாருமே காட்டாத, என் இயேசுவை மாத்திரம் காட்டு, உன் உயிர் பிழைக்கும். ஆண்டவர் சொன்னா தட்டி, பரவாயில்ல, நீ கொடுத்த வாக்குல நீ கரெக்டா இருக்க, நான் கொடுத்த வாக்குல நான் கரெக்டா இருக்கேன், நீ கொடுத்த வாக்குல. இன்னைக்கு இந்த 11 மாதம் இந்த வருஷத்துல 2021 தாண்ட முடிக்க போறாங்க. எத்தனை பேருக்கு நான் கண்ணீர் விடும் பொழுது என் கண்ணீரை துடைக்க ஒரு விரல் வந்துச்சுன்னு இயேசுவை எத்தனை பேருக்கு காட்டி இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பயம்? நான் சொன்னா எப்படி கேட்பாங்க? உங்ககிட்ட அவனாதான் வந்தான், நீ ஒண்ணு போலே, நீ ஒண்ணு போலே, உங்ககிட்ட நீ எப்படி இருக்கேன்னு அவன் தான் உன்னை கேட்க வந்தான். அவன்கிட்ட தாராளமா நீ இயேசுவை பத்தி சொல்லலாம். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது, நான் இன்னைக்கு கம்பீரமா நிக்கிறது. ஒரு சிலரை பார்த்து கேட்பான், நீ டாக்டரா, நீ இன்ஜினியரா? நம்ம ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டோம், நம்ம நார்மல் பர்சங்க, நம்மள ஹைட்டும் வெயிட்டும் ஒரு டாக்டருக்கு லெவலா ஈக்குவலா உன் அழகுல மாத்தி, உன் அந்தஸ்துல மாத்தி, எல்லாத்தையும் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிற ஆட்ட சொல்லு. நான் டாக்டர்ல படிச்சது கம்மி தான், ஆனா இன்னைக்கு டாக்டரை போல என்ன உருவாக்கி வச்சிருக்கிற ஒருத்தர் உண்டுன்னு சொல்லி இயேசு எப்பனாலும் சொல்லி இருக்கிறேன். நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, என்ன தெரியுமா சொல்றதுக்கு வெட்கம், எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒன்னால முடியுது, இயேசுவை பத்தி சொல்ல மட்டும் முடியல. இயேசுன்ற வாயில வரமாட்டேங்குது. ஆண்டவர் பாப்பாரு. கொஞ்ச நேரம் ஏசாயா வெளியே நிற்கு. வீட்டுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஒண்ணு இயேசு சொல்லிருக்கணும், இன்னொன்னு என்ன தெரியுமா? ஏசாயாவை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஒரு தீர்க்கதரிசி உண்டு என் ஊர்ல, அந்த தீர்க்கதரிசி தான் எனக்காக வந்து சொன்னாரு, ஏசாயாவை கூட்டிட்டு வந்து நான் கொஞ்சம் சொல்றேன், மீதி எல்லாம் அவர் பார்த்து பாருங்க. பாபிலோன் ராஜா கிட்ட ஏசாயா விட்டுருந்தா ஏசாயா நவுத்தி எடுத்திருப்பாரு, தேவனை பத்தி A to Z எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த 2 பேரையுமே காட்ட தவறிட்டார் இந்த ஏசாயா ராஜா. தேவனையும் காட்டல, தேவ மனுஷனையும் காட்டல.
இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இயேசுவை காட்ட மாட்டேன்றோம், தேவாலயத்தையும் காட்ட மாட்டேன்றோம். தேவாலயத்தை காட்டி கொடுங்க. நீ உயிர் படைச்ச மாதிரி இந்த உலகம் உயிர் படைக்க வேண்டாம். உன் கண்ணீருக்கு பதில் படைச்ச மாதிரி எத்தனை இன்னைக்கு பெண்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க தெரியுமா சிஸ்டர்? எத்தனை பேர் கண்ணீர் வெடிக்கிறாங்க தெரியுமா பிரதர்? நீங்க நினைக்கலாம் ஆண்கள் அழுறாங்களா? டெஃபினட்டா அழுறாங்க. எத்தனை ஆண்கள் நிம்மதி இல்லாம போறாங்க தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சது, கடன் தொல்லையால சின்ன பையனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டு அந்த பொட்டாட்டி கொண்டு அந்த மனிதனும் தற்கொலை பண்ணி கடன் பிரச்சனை. எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க பிரதர். நீங்க கடன் வந்து வெளியே வரலையா? உங்க கடனை தேவன் தீர்க்கலையா? மற்றவர்களாலே உங்க சுய ஜனங்களாலே அற்பமா எண்ணப்பட்ட இன்றைக்கு அவங்க முன்னாடி உங்களை ராஜாவா வச்சிருக்கிற அந்த மனிதனுக்கு இயேசு தேவை பிரதர். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க இயேசுவை காட்டுகிறாயா? உன் பொக்கிஷத்தை காட்டுகிறாயா? உன் பைக்கை காட்டாத. உன்கிட்ட பைக் இருக்கு உண்மைதான், உன் பைக் அல்ல, உன் வண்டி அல்ல. அவனை உயர்த்தி தூக்குறது என்ன தெரியுமா? ஒரு மனிதனை மரணத்திலிருந்து தூக்க வந்தவர். உன் பைக்கு கிடையாது, உன் பொண்ணு கிடையாது, உன் பொருள் கிடையாது, உன் அழகு கிடையாது, உன் அந்தஸ்து எதுவுமே nothing. என் இயேசுவை காட்டு. அவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும். நீ ப்ராமிஸ் பண்ணல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி நீங்க பண்ணல. 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி கண்ணீரோடு உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, என்னை நினைத்தீரையா, 1000 நன்மைகளை செய்தீரே, என்னை விடாம காத்தீரே, உமக்காக வாழ்வேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு போல ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை எங்கே? எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி இப்படி எல்லாம் நடந்தேன். அதுதான் மறந்துடக்கூடாது. ஆபத்துல நான் காத்தேன், உன் கடன் சீட்டல நிரப்பினேன், உன் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது நான் மத்தியஸ்தரா வந்தேன், பிள்ளைகளும் பெற்றோருக்கு இடையில நான் வந்தேன், ஊழியருடைய விசுவாசிகளுக்கு இடையில நான் வந்தேன், உன் வறுமையான சூழ்நிலையில வறுமையை மாற்றினேன், எல்லா விதத்திலையும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். சத்துரு சிங்கம் பலம் வரும் பொழுது அவனுக்கு பாலசிங்கமா நான் எடுத்துருந்தேன். எல்லாத்தையும் நான் சேர்ந்தேன். நான் உனக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணேனோ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவன் இதுவரை மனுஷன் கைவிட்டான், இயேசு உன்னை கைவிடவில்லை. அந்த நேரத்துக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எங்கே? அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இன்னைக்கு இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? இந்த இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறதுக்கு வெட்கம். எங்க ஒரு மனிதன் செத்ததுக்கு அப்புறம் அவனை போட்டு பிடிச்சு அழுகிறது பிரயோஜனம் இல்லைங்க. அவன் ஆத்துமால செத்துட்டே இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நீ தைரியமா வாயை திறந்து நீ சொல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில முழுமையா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிற இல்ல 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 இல்ல. அதுதான் ஆண்டவர் அடிக்கடி என்கிட்ட சொல்றது. அதுதான் யோர்தான்ல கால் வை, அப்புறம் 2ஆ பிளக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற. எனக்கு ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி பேசுகிற வார்த்தை அதுதான். நீ யோர்தான்ல கால் வை, அது 2ஆ பிளக்கும். வேலையா நான் என்னைக்கெல்லாம் ஆண்டவருக்காக நிக்கிறேனோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் தனியாக சிங்கிளா எந்த வேலைக்குமே நான் சிங்கிளா வருவேன். அப்புறம் ஆண்டவர் 4 பேரையாவது கொண்டு வந்து சேர்ப்பார். நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கால் வச்சாரா 2ஆ பிளக்கும். நீ காலை வைக்கிறதுக்கு முன்னாடி பிளக்கணும் ஜோம் பண்ணினா அது நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் தந்துருங்க எல்லாம் ஆண்டவர் சொல்ற. முதல் கொடுத்ததுக்கு நீ ப்ராமிஸ் செய்யுங்க. ஆண்டவரே 15 வருஷமே எனக்கு தந்துருங்க, 15வது வருஷத்துல உனக்கு நான் செய்வேன்னு சொன்னா இன்னும் தப்பு. அங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க. 15 வருஷம் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுப்பேன்ட்டாரு. 15வது வருஷத்துல எனக்கு ஆண்டவர் 15 வருஷம் தருவேன்னாரு. அதனால 15 வருஷமே என்ன நடத்திட்டாரு, நான் முடிய போறேன் சாவு காலத்துல சொல்லாத. 15 வருஷம் ஒவ்வொரு நாளும் சொல்லு, இந்த வருஷம் நான் உயிரோட இருக்கிறது என் இயேசுவுடைய கிருபை. சொல்லு, இந்த மாசம் நான் உயிரோட இருக்கேன், நானும் என் பிள்ளை குடும்பமா உயிரோட இருக்கேன்னு சொன்னா என் இயேசு தான். சொல்லு, உன் நண்பன்கிட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, யாரெல்லாம் பாக்குறிய சொல்லு. ஏன் தெரியுமா? உன் உள்ளத்துக்கு நல்லா தெரியும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது இயேசுதானே. நான் சொல்றதுக்காக நீ சொல்லாத. உங்க உள்ளத்துக்கு நல்லா தெரியும், உங்க உள்ளத்துக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல பீரோல இன்னைக்கு ஒரு கட்டு ரூபாய் இருக்குன்னா அது இயேசுதான். அவர் இன்னொரு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உங்க மூக்குல மூச்சு விடுறீங்கன்னா அது இயேசுதான். எத்தனையாவது அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தேவன் எடுத்துக்காட்டு. அதனாலதான் ஏசாயா வெளியில நின்னுட்டார். அவனுக்கு தெரியும், எசேக்கியாவுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கண்ணீர் வடிச்சானு. எசேக்கியாவுக்கும் எனக்கும் மாத்திரம் தான் தெரியும். ஏசாயா உனக்கு தெரியாது, நீ வெளியே நின்று. ஒரு சில நேரம் ஊழியக்காரன் வந்துட்டு ஆண்டவர் அண்ட விட மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க ஜபித்தது, நீங்க கண்ணீர் வடிச்சது உங்களுக்கு என் இயேசுவுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஊழியக்காரன் கூட அறிய மாட்டான். அதனால ஆண்டவர் ஏசாயா வெளியே
சொல்ல வைக்கும். நாளைக்கு அவன் உயிரோட இருப்பானான்றது நிஜம் இல்லை. இன்னைக்கு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிடு. இன்னைக்கு சொல்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு அவனை உயிரோட பார்க்க முடியாது. அவங்களா வருவாங்களா நினைக்காதீங்க. ஒரு சில நேரம் வழியில ஒரு சிலர்கிட்ட போகும்போது நம்ம உள்ள தோணும், இவன்ட்ட இயேசுவை சொல்லிடு. அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் அந்த குறிக்கோளோட பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, எத்தனையோ நடந்த சம்பவம். பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவன்ட்ட ஏனோ அவனுக்கு நமக்கு அவங்களுக்கு முன்ன அறிமுகம் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாம அவங்ககிட்ட பேசுற ஆண்டவர் சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாட்சி சம்பந்தமே அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் காரணம் அவங்கள பார்த்தா உலகம் பைத்தியக்காரனா நினைக்கும். இவன் ஆட்டோல போறவங்கிட்ட பஸ்ல போறவங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு இயேசு பைத்தியம் பிடிச்சு இயேசு பைத்தியம் பிடிச்ச அலையில ஆத்துமாவை குறித்ததான ஒரு பெரிய பாரம் இயேசுவுக்கு இருக்கிறனால அவர் தான் மேல பைத்தியம் பிடிச்சு அலைகிறார். அதனாலதான் என் லைஃப் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பக்கத்துல இருக்க உட்கார்ந்துட்டு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சிலரும் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அந்த ஆத்துமா காப்பாற்றப்படணும். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையின் விலைக்கு என்ன தெரியுமா? இவனுக்கு செய்த இயேசு எனக்கு ஏன் செய்ய மாட்டார்னு ஒரு நிச்சயத்தோட. ஏன் தெரியுமா? எத்தனை பிரதர் சிஸ்டர், நான் சொன்னதை மறந்துடாதீங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு கையில தூக்க மாத்திரையை வச்சுட்டு சாவணும் நிறைய பேர் நிக்கிறோம். அவனுக்கு இந்த இயேசு என்ற மாத்திரையை நீ கொடு, அவர் உனக்கு விடுதலை ஆக்குவார். எனக்கு ஜீவனை தந்தார், உனக்கு தருவார் சொல்லிப்பாரு. அவன் தூக்கு மாத்திரையை தூக்கி போட்டு பஸ் விட்டு இறங்குவான். அன்றால உன் மேன்மையை காட்ட நீ உயிரோட இல்ல. விசுவாசியே, உன் மேன்மையை காட்ட நீ உயிரோட இல்ல. உன் அழகை காட்ட நீ உயிரோட இல்ல. உன் அந்தஸ்தை காட்ட நீ, உன் தாம்பீகத்தை காட்ட இல்ல. உன்னோட நத்திங். உன் வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ இருக்கிறேனா தேவன் போட்ட பிச்சையா கும்பிடு. சொல்லு இயேசுவே, வெட்கப்படாம சொல்லு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சொல்லிப்பாரு. ஒண்ணுமில்லாம இருந்தேன். என் ஆண்டவர் இன்னைக்கு உயரத்துல தூக்கி வச்சிருக்கிறான். ₹1 கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், மறந்துடாத அந்த நாளை. ₹1 கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆயிரங்களை என் கையில சேமிப்பா வைக்க உதவி செய்திருக்கிறார். ஒண்ணுமில்லாம இருந்த நீங்க சொந்த வீட்டுல உட்கார்ந்து சொல்ல. நீ சொல்லாம ஏசாயா அந்த ஊழியக்காரன் சொல்லுவா நீ நினைக்கிறியா? ஊழியக்காரன் வாயை திறக்க மாட்டான். நீ சொல்ல வேண்டியது நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா வெளியே நிக்க சொல்ற. பாபிலோன் ராஜா வந்து முடிச்சு எல்லாம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏசாயா வந்து உள்ள பாக்குறாரு. என்னப்பா ஆண்டவருக்கு தெரியாதா எங்கிருந்து வந்தாருன்னு? அங்க கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தாங்க? அவங்க தூரத்துல இருந்து வந்தாங்க. என்ன சொன்னாங்க? இந்த நீ என்ன சொன்ன? நான் எல்லாத்தையும் காட்டினேன். ஆண்டவர் உடனே ஆன்சர் வருது. இந்த பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில உன் பிள்ளை வேலைக்காரனா இருப்பான், மறந்துடாத. என்ன காட்ட நீ மறந்துட்டேல, அங்க போய் என்ன காட்டுவான். இங்க நீ காட்டியிருந்தேன்னா உன் பிள்ளை அடிமையா போக மாட்டான். உன் பிள்ளை அடிமையா போய் அங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னை பத்தி அங்க சொல்லுவான். அடிமையா இருந்து இன்னைக்கு உன் பிள்ளை ராஜாவா இருந்து இயேசுவை சொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கும் போதே இயேசுவை பத்தி சொல்லி. நீங்க ஒரே நினைக்கலாம் நம்ம மிரட்டுறாங்களோ, இல்லைங்க, அன்பா சொல்றேன். லேலுயா, என் தேவன் சொல்ற அற்புதத்தை சொல்றதுக்கு என்னங்க கூச்சம்? யோசிச்சு பாருங்க, என்ன கூச்சம்? என் தேவன் எனக்கு செஞ்சதை நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? அதனாலதான் தேவன் கைவிட்டார். என்ன சொல்லுவான் என் பிள்ளை பார்க்கலாம். அது எப்படி தெரியுமா? நீங்க நினைக்கலாம் என்ன ஆண்டவர் கைவிட்டுவார். ஒரு பிள்ளை தவளும், பிறந்த குழந்தை 4 காலம் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? 4 காலம். அது முதல் எந்திரிச்சு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க பாத்தீங்களா? அப்போ ஒரு தாய் தகப்பனு எல்லா உறவுகளும் பக்கத்துல இருந்தாலும் என்ன செய்வாங்க? அது நடக்க ஆரம்பிச்சோன்னே விட்டு 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 இப்ப என்ன பண்ணுது? நம்ம பிள்ளை நடக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அப்பா பாசம் என்னன்னு அர்த்தமா? அது நடக்க வச்சு பழகுறாங்க. அது நடக்கட்டும், என் பிள்ளை முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்குதுன்னு அதை ஆனந்த வீடியோ எடுத்து என் பிள்ளை முதல் ஸ்டெப்புன்னு ஒரு தகப்பன் கழி கூறுவது போலதான் இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் உனக்காக நிறைய தூக்கி இடுப்புல வச்சு சுமந்துட்டேம்மா. நான் சின்ன பிள்ளைய உன்னை 10 மாசம் பெண்ணது சுமந்தா ஒரு தாய் 10 மாசம் சுமந்து அதை பெத்தெடுத்தா, வலிச்சு பெத்தெடுத்த மாதிரி ஏசப்பா பெத்தெடுத்தாங்க. அற்புதத்தை செஞ்சு எங்கெல்லாம் போகும்போது அவனை தூக்கி சுமந்தாங்க. அவரு தாய் சாப்பிடும் போதா பிள்ளை பேட்டுட்டு இருக்கும். அந்த சாப்பாடு அப்படியே முடி வச்சுட்டு பிள்ளையோட எல்லா தேவைகளையும் சந்தித்து இவன் தூங்காம உறங்காம பிள்ளைய பாதுகாத்து வியாதியா இருக்கும் போதெல்லாம் பிள்ளைக்கு தொட்டு ஆட்டி விட்டு எல்லாம் செஞ்ச நேரத்துல இப்ப என் பிள்ளை ஸ்டெப் எடுத்து வைக்குதுன்னா அதையும் மீற செய்ய சொல்லி உட்கார்ந்தா மகா கேவலம். அது நடக்கும்போது விட்டு பாக்குறது என்ன தெரியுமா? தாய் கொடுமைக்காரி இல்ல, உன்னை நடந்து பார்த்தா அழகு பார்க்கிறான்.
இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கைவிடுறது என்ன தெரியுமா? என்னை பத்தி நீ சொல்லுவையான ஒரு எதிர்பார்ப்போடு கூட. இந்த 11 மாசத்துல எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறீங்க? 11 மாசத்துக்கு எத்தனை ஜாஸ்தி வேண்டாம் உங்க ரிலேஷனுக்கு சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க சொந்தத்துக்கு சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனை பேரை இழந்துட்டீங்க? 11 மாசத்துல எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க? கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. இயேசுவை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சொல்லியிருக்கீங்களா? அவங்க மேலதான் நமக்கு கோபமாச்சு. நம்ம எப்படி சொல்லுவோம்? பகையை காட்டக்கூடிய காலம் இதுவல்ல. அன்பை காட்டு. இயேசுடைய அன்பை சொல்லு. ஏத்துக்க மாட்டாங்க, உனக்கு அது தேவையில்லாத விஷயம். ஏத்துக்கிறாங்க ஏத்துக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு. பாபிலோன் ராஜா ஏத்துக்கிறார், ஏத்துக்காம போறான்றது நமக்கு இல்லை. நம்ம ஃபேக்ட சொல்லுவோம், அவ்வளவுதான். ஏத்துக்கிறதுக்காக நீ சொல்லாத, வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை சொல்லு. ஆண்டவர் தான் சொன்னாரு. லேகியோன் பிடிச்ச மனிதன் ஆண்டவர் பார்த்து ஆண்டவன் கேட்கிறான், என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் உங்களோட வந்துடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு செஞ்சதை மட்டும் நீ போய் சொல்லுப்பா, என் கூட நீ வர வேண்டாம். உனக்கு என்ன செஞ்சேனோ அந்த நன்மையை போய் நீ சொல்லு, அவ்வளவுதான். ஆண்டவர் என் கிராம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்ன போய் நீ சொல்ல. உனக்கு நான் என்ன செஞ்சேனோ அதை மட்டும் சொல்லு. ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவன் கையில உண்டு. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் நல்லா கவனிக்கணும். நீங்க சாரி கேட்டுதை நிறுத்திட்டு போகும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்திருப்பாரு, இவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி. நல்லா தெரியும் அவங்களோட பிசாசு போராடுறான்னு நல்லா தெரியும். ஆனா நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. நேற்று தான் நினைக்கிறேன். சகோதரி சொன்னாங்க, நல்லா தெரியுது அவனோட பிசாசு போராடுறாங்க, ஆனா பகையினால நான் போய் சொல்ல முடியல, அவ்வளவுதான், தூக்கு போட்டு செத்தே போயிட்டான். இன்னைக்கு பார்க்க முடியல. எந்த அந்த மனுஷனை என்னைக்கு போய் பார்க்க போறோம்? விட்டுட்டமே. அவன் கேட்கலான்றது நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு தேவன் நன்மை செய்தார், அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்வார். ஒரே கேள்வி கேட்பார், என்ன தெரியுமா? உன் உயிரை நான் காப்பாத்துவேன். உன்னை என்னைக்கு கைப்பிடிச்சனோ அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணேன், காப்பாத்துவேன்னா காப்பாத்துவேன். இன்னை வரைக்கும் போராட்டம் இருந்தாலும் காப்பாத்தி வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஜோரா அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன உயிரோட வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதை சொல்லக்கூடாதா நீங்க? அதை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. விட்டதுக்கு அப்புறம், ஒரு ஆளை விட்டதுக்கு அப்புறம் பிடிக்க முடியாதுங்க. சொல்றது நம்ம கடமை. பிடிச்சுக்கோ, இயேசு உனக்கு நன்மை செய்வார், சமாதானத்தை தருவார். எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. அவனுக்கு தேவை அந்த இடத்துல அந்த வார்த்தை தேவை. நம்மள்கிட்ட கேட்காத மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனா காதுல விழுந்தது என்னமோ உண்மைதான். இயேசுன்ற வார்த்தை என்ன விழுந்துச்சு? காதுல விழுந்துருச்சு. போதும், அவன் இயேசுவை பிடிச்சுப்பான். தற்கொலையில எத்தனையோ பேர் போறவங்க இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். எத்தனையோ பேர் கையில தூக்கு மாத்திரையை வச்சுட்டு சாகலாம் நினைக்கிறவங்க இருக்காங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வருவார். 3 மாத்திரை வச்சுட்டு எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தூக்கு செத்து போயிடலான்னு இருக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட கொண்டு வருவார். நீ சொல்லு, இயேசுவை நம்பு, அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். சொல்லு. அவங்கள பார்த்தா வெளிப்பிரகாரமா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ள அந்த ப்ராப்ளம் இருக்கு, அரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. கையில இருக்கிறது உனக்கு தெரியாது. ஆண்டவர் தூண்டும் போது சொல்லிட்டு நவுத்துருங்க. ஆண்டவர் நிச்சயமா என் ஆத்மாவை பிடிச்சுக்கொள்ள. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி இவளுக்கு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றினோ அதே போல எனக்கு கொடுத்த இவ வாக்க என் பிள்ளை நிறைவேற்றிட்டான்னு ஒரு நாள் மேகங்களோடு வரும்பொழுது சொல்வாரு, உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை கேள்வி கேட்க வச்சிடக்கூடாது. ஆண்டவரே, அப்ப இன்னைக்கு நான் என்னை கைவிட்டு என்ன செய்வேன்னு பார்க்கலாம் நிற்கும் போது நான் நடக்கிறேன்னா, இந்த படுத்தே தான் கிடக்கிறேன்னா? ஆண்டவரே, கடைசி மாதத்துல நிக்கிறோம். இந்த இடத்துல நான் எப்படி வாழ்ந்தேன்? என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்தீங்க, உண்மைதான், ஆனா நான் இருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு, ஆண்டவரே இல்லைன்னா என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம எல்லாரும்